இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோடு 11 பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல வழக்கம் போல காலையில எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ தூங்கி எந்திரிச்சு வெளியே வரான். பின்னாடியே லூசியும் வந்துடுறா. அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. ஹீரோ வந்துட்டு உனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா தானே இருக்குன்னு கேட்கறா. அட கடவுளை, நீ எப்ப பார்த்தாலும் இதையே தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு லூசி சொல்றா. இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்படி கேட்டேன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் போய் மெடிசனல் பிளான்ட் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லூசி அங்கே கிளம்பி போயிடுறா. ஆனியும் மற்ற ஒர்க்கர்ஸும் சேர்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஆனி அவனுக்கு குட் மார்னிங் சொல்றா. ஹீரோ எதுக்காக லேட்டா எந்திரிச்சு வரான் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அவன் சீக்கிரமா எந்திரிச்சு வந்தானா ஆனி அவ கூட இருக்கவங்களும் அவனுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும், அவங்க நல்லா தூங்கணுங்கிறக்காக தான் ஹீரோ எப்பவுமே லேட்டா எந்திரிச்சு வரான். ஆனி ஹீரோ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு பார்த்த ஸ்லைம் திரும்பவும் நம்ம இடத்துக்கு வந்து ஒரு பேரல் ஆஃப் ஒயினை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிருச்சுன்னு சொல்றா. பரவாயில்ல விடு, அது எல்லா ஒயினையும் குடிச்சிடும்னு சொல்லி தானே நம்ம தனியா ஒரு பேரல் அதோட கண்ணில் படுற மாதிரி வச்சோம், எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடந்திருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் வந்துருது. ஹீரோ வந்துட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு இந்த டைனிங் ஹால்ல இடம் பத்தாது, அதனால நாங்க 3 குரூப்பா பிரிஞ்சிருக்கோம்னு சொல்றோம். ஆனி இருந்துகிட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க கேபேஜ் ஸ்பினச் ரேடிஷ் எல்லாம் வச்சு சூப் பண்ணிருக்கோம், அது மட்டும் இல்லாம கில்லர் ரேபிட்டோட கறியை வறுத்து வச்சிருக்கோம்னு சொல்றோம். இந்த பக்கம் ஃப்ளோரா இருந்துகிட்டு மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு நீ நைட்டு நல்லா தூங்கலையான்னு ஹீரோ கேட்கறான். நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த மிசோ ப்ரொடக்ஷன் மட்டும் சரியாவே வர மாட்டேங்குதுன்னு ஃப்ளோரா சொல்றா. அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நீ நல்லா தூங்குன்னு சொல்றான். செகண்ட் குரூப்ல ஆனி அவன் கூட இருக்க மத்த ஒர்க்கர்ஸும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் குரூப்லயும் செகண்ட் குரூப்லயும் வந்து சாப்பிடாதவங்களாம் தேர்ட் குரூப்க்கு வந்துருவாங்க. ஆனா ஹாக்குரன் மட்டும் எப்பயுமே வராம நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கா. உடல் வேகமா ஓடி வந்து ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்றா. நேற்று நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்றதுக்காக 3 கில்லர் ரேபிட் வந்துச்சு, அதுங்க எல்லாத்தையுமே குரோவும் அதோட பசங்களும் சேர்ந்து அடிச்சு சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. பரவாயில்ல, கிராமரியாவும் அவ கூட இருக்க ஏஞ்சல்ஸும் சின்சியரா ஒர்க் பண்றாங்க. வேலை இல்லாத டைம்ல நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. லிசார்டு மேன் கிட்ட சொல்லி அவங்களோட துணியெல்லாம் துவைச்சு கொடுக்க சொல்றாங்க. ஆனா பாதுகாப்பு விஷயத்துல அவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இந்த இடத்துல அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தோட்டத்துல வேலை செய்யலான்னு வரான். அப்போ ஒரு செடியில நிறைய கருப்பா ஏதோ ஒன்று இருக்கு. இந்த உலகத்துல செடியை சாப்பிட்ற பூச்சிங்கன்னு எதுவுமே இல்லை, அதுக்கு பதிலாக இதுங்க தான் நிறைய இருக்கு. ஜாபுட்டனோட பசங்களும் குரோவோட பசங்களும் இதுங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேஜிக் வாட்டர் கேனை யூஸ் பண்ணி அந்த பூச்சிகளை செடிகள்ல இருந்து விரட்டி அடிக்கிறான். நாளுக்கு நாள் கிரேட்ரி வில்லேஜ்ல இருக்க தோட்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வேலையை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா செடிகள்ல இருந்து வர காய்கறிகள் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் வேலை செஞ்சதுக்கான திருப்தியும் கிடைக்குதுன்னு ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துல மத்தியானம் மீல்ஸ் சாப்பிடுறதே ஒரு வினோதமான விஷயம்னு சொல்றான். ஏன்னா லூசியும் டியாவும் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்ப நாங்க காலையில மட்டும் தான் சாப்பிடுவோம், மத்தியானம்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம லியாவும் மற்ற எல்ஃபுமே ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுவாவது பரவாயில்ல, சேனா இருந்துகிட்டு நாங்க டெய்லியும் சாப்பிட்டா இந்த ஊரை விட்டு எங்களை விரட்டிடுவீங்களான்னு கேட்டா. இனிமே இந்த கிரேட்ரி வில்லேஜ்ல யாருக்குமே சாப்பிட்றதுக்கு எந்த விதமான குறையுமே இருக்கக்கூடாதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு லிசார்டு மேன் வேகமா ஓடி வந்து சார் மாடு கண்ணு போட்டுருச்சு, அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றான். லியா இருந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ரூம் கூடிய சீக்கிரமே ஃபில் ஆக போகுதுன்னு சொல்றா. டியா இருந்துட்டு மைக்கேல கான்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க எல்லா கோதுமையும் விற்க சொல்லாமான்னு கேட்கறா. ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, எல்லா விஷயத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், அதனால கொஞ்சம் போய் வேலை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். ஃபார்மிங் ஒர்க்கை செய்யறதுக்கு கூடவே நிறைய ஆளுங்க இருக்க நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. புது செடிகளை உருவாக்குற வேலையெல்லாம் நானே செஞ்சு முடிச்சிருவேன். முன்னாடி எல்லாம் சாப்பிடுறதுக்கு தேவையான செடிகளை மட்டும் தான் க்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த தடவை ஊர் நல்லா கலர்ஃபுல்லா தெரியணுங்கிறதுக்காக பூச்செடிகளை நட்டு வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மரத்துண்டுகளை செதுக்கி சின்ன பசங்க விளையாடுறதுக்கான பொம்மைகளை செஞ்சு கொடுத்தேன். எல்லாரும் நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சேரு டேபிள்லாம் செஞ்சு கொடுத்தேன். கடைசி நிறைய ஸ்வாடையும் செஞ்சு கொடுத்தேன். அதை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றான். எனக்கு அவங்களை ட்ரைனிங் எடுக்க சொல்றதுல சுத்தமா விருப்பமே இல்லை, ஆனா ஆனி தான் எப்ப எது வேணாலும் நடக்கலாம், அதனால ட்ரைனிங் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணான்னு சொல்றான். ஆனி இருந்துட்டு நம்ம விடாம கண்டினியூஸா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம இங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு நல்லா குண்டாயிரும், அதுக்கப்புறம் நம்மளால அந்த புனிதமான ஒர்க்கர் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டுக்க முடியாதுன்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு ஆமா அவ சொல்றதும் கரெக்ட் தான், பேசாம நம்மளும் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மரக்கட்டை கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். யா இருந்துகிட்டு சின்ன கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறா. ஹீரோ அதை வாங்கி வீசி பாக்குறான், ஆனா ஒரு கத்தி கூட மரத்திலே பட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதை வாங்கி அவ கரெக்டா வீசிடுறா. நமக்கு இந்த சின்ன கத்தியெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மேஜிக் ஸ்பியர் எடுத்து வீசுறான். பின்னாடி இந்த மரம் செடி எல்லாமே பிஞ்சுக்கிட்டு போயிருது. வாவ், இது அற்புதமா இருக்கு, இதை நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு யா கேட்கறா. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது, எல்லாருமே வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இது என்ன சாப்பாடு, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேன்னு ஹீரோ கேட்கறான். நாங்க புதுசா ட்ரை பண்ணிருக்கோம், கில்லர் ரேபிட்டை ஃப்ரை பண்ணி அதுக்கு மேல தேனை ஊத்திருக்கோம் ஆனி சொல்றா. ஹீரோ வந்துட்டு இது நல்லா டேஸ்டா இருக்குமான்னு கேட்கறான். நல்லா இருக்குதோ இல்லையோ ஒழுங்கா சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருங்கன்னு ஆனி சொல்றா. அவன் வேற வழி இல்லாம ஒரு வாய் எடுத்து சாப்பிடுறான். ஒமட்டிக்கிட்டு வருது, தண்ணியை குடிச்சு முழுங்கி கரெக்ட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ளோரம் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இது யூரி உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்றா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா யூரி இருந்துகிட்டு எனக்கு உங்க ஊர்ல இருக்க ஆப்பிள்ஸ் திரும்பவும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜாபுட்டான் செஞ்சு கொடுத்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இன்னும் அது மாதிரி நிறைய எனக்கு வேணும்னு எழுதியிருக்கு. சரி ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஜாபுட்டான் கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தர சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்க போயிடறான். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் தூங்குறக்காக ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான். லியா இருந்துட்டு அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றா. இன்னொரு எல்ஃப் இருந்துகிட்டு
வந்துட்டு ஆமா நான் பார்த்துட்டேன், அவர் இப்ப பெட்ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்காருன்னு சொல்றான். என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான், பின்னாடி யாரையுமே காணோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ரூம் கதவை திறந்து உள்ள போய் உட்காந்துறான். என்னடா இது இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க நம்மள கண்காணிக்கிற மாதிரியே தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திடீர்னு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறான். அப்ப அங்க ஒளிஞ்சிருந்த எல்லா எல்ஃப்மே வெளியே வராங்க. எந்த ஆபத்துமே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப போயிடுறாங்க. பரவாயில்ல, நான் சேஃபா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க என்னை வாட்ச் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில டோனோவனா அவன் கூட இருக்க குட்ட மனுஷங்களும் சரக்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, அது நெருப்பு பக்கத்துல இருக்கவரும் சரக்கு அடிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோ சொல்றான். டோனோவன் இருந்துட்டு நீ என்ன பேசுற, நாங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நல்ல சரக்கு உருவாக்க முடியும், அது நெருப்பு பக்கத்துல இருந்து யாராச்சும் குடிச்சாங்கன்னா அவங்க மேல தீ பிடிச்சி எரிஞ்சிட மாட்டாங்களான்னு கேட்கறான். ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் தெரியாம கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ சொல்றான். அவங்க நிறைய டிஃப்ரெண்டான ஒயின்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ அதுல இருந்து ஒன்னு எடுத்து குடிச்சு பாக்குறான். இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றான். டோனோவன் இருந்துகிட்டு அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஃபிளேவரும் ஸ்மெல்லும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதனால நாங்க நல்லா யோசிச்சு ஒரு அற்புதமான சரக்கு உருவாக்க போறோம்னு சொல்றான். எங்களுக்கு இப்ப கொடுக்கறத விட இன்னும் 3 மடங்கு கிரேப்ஸ் அதிகமா தேவைப்படுதுன்னு டோனோவன் சொல்றான். ஹீரோ வந்துகிட்டு அதை எப்படி உற்பத்தி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு சேனா வேகமா ஓடி வர ஒரு வித்தியாசமான மனுஷன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான்னு சொல்றான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். ஒரு வித்தியாசமான மனுஷன் சாமி முன்னாடி விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். கில்லர் ஏஞ்சல்ஸ் ஜாபூட்டான் கண்ணில் கூட படாம இவன் எப்படி உள்ள வந்திருப்பான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். லூசி இருந்துட்டு ப்ரோஜெனிட்டர் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறா. நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அது பொய்ன்னு தான் நினைச்சேன், ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது உண்மைன்னு. வேம்பயர்ஸ் எல்லாருமே அவங்களோட இனத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரி பரவாயில்ல, குழந்தைங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி, உன்னோட குழந்தைய நல்லா பாத்துக்கோன்னு வர்க்ரேவ் சொல்றான். லூசி இருந்துட்டு நான் கண்டிப்பா உங்களை நல்லா பாத்துக்குவேன் தேங்க்ஸ்னு சொல்றா. ப்ரோஜெனிட்டர்னா யாருன்னு ஹீரோ கேட்கறான். அவர் எங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் மாதிரின்னு லூசி சொல்றா. வர்க்ரேவ் இருந்துட்டு ஆமா எனக்கு இப்ப 4000 வயசு ஆகுது, இளமையா இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, நம்மளோட எல்லா மெமரிஸையுமே எரேஸ் பண்ணிடணும், எனக்கு இப்ப என்னோட பேரை தவிர எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் கடைசி 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட எல்லா நினைவுகளையும் அழிச்சேன்னு சொல்றான். நான் திருட்டுத்தனமா இந்த வில்லேஜுக்குள்ள நுழைஞ்சதுக்கு நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருந்தேன், ஒரு பெரிய மரத்து கீழே 2 அற்புதமான கடவுளோட சிலையை பார்த்தேன், அதுதான் இந்த இடத்துக்கு வர வச்சுச்சுன்னு சொல்றான். ஹீரோ வந்துகிட்டு நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்கறேன். ஆமா ஒரே ஒரு தடவை சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்திருக்கேன், அவர் என்னை நிறைய தடவை காப்பாத்திருக்காரு, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, அவர் எப்படி இருப்பாரு, அவரோட தலைமுடி எப்படி இருக்கும், அவரோட கண்ணு எப்படி இருக்கும், எல்லாமே எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்றான். நானும் அவரை மாதிரி ஒரு சிலையை உருவாக்குறதுக்காக ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா எதுவுமே கரெக்டா வரல, இந்த சிலை அப்படியே அவரை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு, டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுன்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு அந்த சிலையை உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது எங்க வில்லேஜுக்கு சொந்தமானது, ஆனா அதுக்கு பதிலாக வேற ஒரு சிலையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே வர்க்ரேவ் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். ஹீரோ அவங்க கிட்ட திறமையை வச்சு அதே மாதிரி பெர்ஃபெக்டா ஒரு சிலையை உருவாக்குறான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறான். அதை பார்த்த உடனே வர்க்ரேவ் கீழே உளுந்து அந்த சிலையை கும்பிடுறான். இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, நான் திடீர்னு கேட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமான்னு கேட்கறான். ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இதுக்குள்ள நான் காசு வாங்க மாட்டேன்னு சொல்றான். அப்படியா சரி ஓகே, லூசி நீனோட குழந்தைய நல்லபடியா பெத்து கூட இந்த சிலையை செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்களும் லூசி நல்லா பாத்துக்கோங்க, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்க்ரேவ் அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து பயந்தேன், ஆனா அவர் ரொம்பவே நல்ல மனுஷன் சொல்றான். லூசி வந்துட்டு அவர் எங்க வில்லேஜ்ல ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்றா. வர்க்ரேவ் அந்த கடவுளோட சிலையை சர்ச்சுக்கு கொண்டு வந்துடுறான். உள்ள இருந்து ஒரு ஃபாதர் வராரு. வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறாரு. நான் இங்க இருந்து போய் எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேட்கறேன். நீங்க இந்த இடத்த விட்டு போய் 50 வருஷம் ஆச்சு, நான் தான் இந்த சர்ச்சுக்கு 30 வருஷமா இன்சார்ஜா இருக்கேன்னு ஃபாதர் சொல்றாரு. வர்க்ரேவ் இருந்துட்டு இங்க ஏதாச்சும் மாற்றங்கள் நடந்திருக்கான்னு கேட்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே இன்னில இருந்து ஒரு சேஞ்ச் வரப்போகுது, நான் ஒரு சிலையை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அது எந்த மாதிரியான சிலைன்னு ஃபாதர் கேட்கறாரு. வர்க்ரேவ் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சிலையை ஒரு நல்ல பெஸ்டான இடத்துல செட் பண்ணி வைக்கணும்னு சொல்றான். நீ சொல்றத வச்சு பார்த்தோம்னா அது ஒரு கடவுளோட சிலையா தான் இருக்கணும், சிறந்த சிற்பியான டுருக் தான் உனக்கு செஞ்சு கொடுத்தானா, சரிவா அதை எடுத்துட்டு போய் நம்ம சென்டரான இடத்துல வைக்கலாம்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரியே அந்த சிலையை நடுவில் நிப்பாட்டி வச்சிடறாங்க. இந்த சிலை ரொம்பவே அற்புதமா இருக்கு, இதை உருவாக்கணும்னா நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகும்னு ஃபாதர் சொல்றாரு. வேணாம், நம்ம அது மாதிரி செய்யாம இருக்கிறது நல்லது, அவனுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமா பிடிக்காது, அவனோட அமைதியான வாழ்க்கையை கெடுக்க வேணாம், நம்ம பின்னாடி இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், எல்லா கோயில்லையுமே சொல்லிருங்க, அவனுக்கும் கிரேட் ட்ரீ வில்லேஜுக்கும் நம்ம சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும்னு வர்க்ரேவ் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோ இருமிக்கிட்டு இருக்கான். லியா இருந்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறா. வர்க்ரேவ் அவங்களுக்கு ஒரு பியானோ கிஃப்டா கொடுத்துருக்கான். லூசி அதை உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பியானோ எடுத்துட்டு போய் டைனிங் ஹால்ல செட் பண்ணி வைக்கிறான். அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த 3 சின்ன பொண்ணுங்களும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பியானோ தானே, அது கோயில்ல தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு தான் அதை வாசிப்பாங்கன்னு கிளாக்காசே சொல்றா. ரோசலின் இருந்துகிட்டு நம்ம வேணா ஒரு தடவை வாசிச்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அதை போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஐயோ இதை நம்ம உடைச்சிட்டோம்னா என்ன பண்றதுன்னு நினைச்சு பயந்துகிட்டே அதை திரும்பவும் மூடி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பொண்ணுங்களும் ஹீரோ கிட்ட போய் எங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இன்னொரு பியானோ வேணும், அது பழசா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன் ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு பியானோ இருக்குல்ல, அது என்னாச்சுன்னு கேட்கறான். அது எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு 3 பேருமே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மைக்கேல் கிட்ட பேசி இன்னொரு பியானோவை வாங்கி கொடுத்துறான். எல்லாருமே அந்த பியானோவை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ளோரமும் அந்த 3 குட்டி பொண்ணுங்களும் சூப்பரா வாசிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அவங்க நைட் ஆச்சு இந்த பியானோவை வாசிக்காம நிம்மதியா தூங்க விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஹீரோ யோசிச்சு
யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட ஃபார்மிங் லைஃப் இந்த அனதர் வேர்ல்டோட எபிசோடு 11 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.